அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கும் ஒரு ஈஸியான ரெசிபியோடு வந்திருக்கிறேன். வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ஈஸியாக ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்த மெத்தட்டை நாங்கள் இன்றைக்கி பார்ப்போம். இது களத்தப்பம். இதுக்கு ஈஸ்டர்ன் சைடில் களத்தப்பம், கருப்பட்டி அப்பம் என்று டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த களத்தப்பம் நான் 3 ஸ்டெப்ஸில் சொல்லி காட்டிக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் 150 கிராம் வெள்ளை பச்சரிசி 2 மணித்தியாலம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு துருவின தேங்காய் எடுத்துக்கிறேன். 50 கிராம் அளவான பாதாம் பருப்பு எடுத்துக்கிறேன். சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கின தேங்காய் துண்டு 50 கிராம் அளவு. டீ கப்பால் 1 கப் சோறு எடுத்துக்கிறேன். 2 வாழைப்பழம் எடுத்துக்கிறேன். முதல்ல ஊற வச்சு தண்ணியை வடிய வச்சு எடுத்த பச்சரிசி எல்லாத்தையும் பிளெண்டர் கப்பில் சேர்த்துக்கொள்வோம். அதோடைய துருவி எடுத்த தேங்காய் மற்றும் சோறு இதெல்லாத்தையும் பிளெண்டர் கப்போடு சேர்த்துக்கொள்கிறேன். நான் எடுத்த பச்சரிசி டீ கப்பால் 2 கப் இருந்தது. தண்ணியும் நாங்கள் டீ கப்பால் 2 கப் சேர்த்துக்கொள்ளணும். சாதாரண தண்ணியாக இருந்தால் நல்லா. எல்லாத்தையும் அரைச்செடுத்துக்கொள்வோம். அரைச்செடுத்த மாக்கலவைக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். ஒரு கிரைண்டர் எடுத்துக்கொள்கிறேன். அதில் 4 ஏலக்காயோட 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து தூள் பண்ணி இந்த மாக்கலவையோடு சேர்த்துக்கொள்ளணும். இது அப்படி இருக்கட்டும். ஒரு தாவா எடுத்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கொள்கிறேன். பட்டர் சூடானதும் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுக்கிற தேங்காய் துண்டுகளை வறுக்கிறதுக்காக சேர்த்துக்கொள்ளணும். தேங்காய் துண்டுகளை கட் பண்ணும் போது நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா இருக்கும். தேங்காய் துண்டுகள் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வறுபட்டதுக்கு பிறகு நாங்கள் வேறொரு பாத்திரத்துக்கு அதை மாற்றிக்கொள்வோம். அதே தாவால் திரும்பவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மாஜரின் சேர்த்துக்கொள்கிறேன். அது சூடானதும் கட் பண்ணி வச்சுக்கிற 2 வாழைப்பழத்தையும் வறுக்கிறதுக்காக சேர்த்துக்கொள்வோம். வாழைப்பழத்தை வறுத்தெடுக்கும் போதே ஸ்பூனால் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கடைஞ்சி எடுத்துக்கொள்வோம். அதையும் வேறொரு டிஷ்ஷுக்கு மாற்றிக்கொள்கிறேன். தாவால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சூடாகினதும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிற பாதாம் பருப்பை சேர்த்து வறுத்துக்கொள்ளணும். பாதாம் பருப்புக்கு பதிலாக எங்களுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கொள்ள இயலும். இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கொள்ளலாம். தண்ணியை கொதிக்க வச்சு எடுக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன். அதில் 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சம் சூடாகி கொண்டு வரும்போது கருப்பட்டி துண்டுகளை சேர்த்துக்கொள்வோம். நான் இதுக்கு ஒரு பாதி கருப்பட்டியை துண்டு துண்டாக கட் பண்ணி சேர்த்திக்கிறேன். கருப்பட்டி கரைஞ்சதும் இதை நாங்கள் இறக்கிக்கொள்வோம். ஏற்கனவே நான் கரைச்சி வச்சுக்கிற பச்சரிசி தேங்காய் மிக்ஸ் கலவையில் அப்பா சோடா 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கொள்கிறேன். 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கொண்டால் போதும். கரைச்சி எடுத்துக்கிற கருப்பட்டி கலவையை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பச்சரிசி கலவையோடு சேர்த்துக்கொள்வோம். ஆறணும் என்று அவசியம் இல்லை. சுட சுடவே சேர்த்துக்கொள்ள இயலும். கருப்பட்டி கலவையையும் பச்சரிசி மிக்சிங்கோடு சேர்த்ததுக்கு பிறகும் இந்த பதத்தில் இருக்கும். மிச்சம் தண்ணியாகவும் இல்லாமல் நல்லா கட்டியாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் பதத்தில் இருக்கும். நான் இந்த மாக்கலவையோட வறுத்து வச்சுக்கிற தேங்காய் துண்டுகள், வாழைப்பழம், கூடவே பாதாம் பருப்பு இதெல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்கிறேன். களத்தப்பம் சுட்டுக்கொள்கிறதுக்காக நான் ஒரு ஆப்பச்சட்டி எடுத்துக்கிறேன்.
நான்ஸ்டிக்காக இருந்தால் நல்லா. அப்படி இல்லாட்டி எந்த ஆப்பச்சட்டி பழக்கப்படுத்தி வச்சுக்கிறோம் அந்த ஆப்பச்சட்டியில் எங்களுக்கு கலத்தாப்பத்தை செஞ்சு கொள்ள இயலும். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து எல்லா இடத்துலையும் படுகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி கொள்கிறேன். சட்டி கொஞ்சம் சூடாகட்டும். சட்டி சூடானதும் இந்த மாக்கலவையை சட்டியில் சேர்த்து கொள்கிறேன். நான் ஒரு பெரிய குழிக்கரண்டியால் ஒரு கரண்டி சேர்த்துக்கிறேன். மாக்கலவைக்கு மேலால் நான் வறுத்து வச்சுக்கிற தேங்காய் துண்டு, வாழைப்பழம் மற்றும் வறுத்து வச்சுக்கிற பாதாம் துண்டுகளில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலால் தூவி கொள்கிறேன். அப்படி இல்லாட்டி எல்லாத்தையுமே எங்களுக்கு மாக்கலவையோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சட்டியில் ஊற்றி கொண்டாலும் பிரச்சனை இல்லை. 2 நிமிஷம் அளவுக்கு சட்டியை மூடி வச்சு கொள்கிறேன். அடுப்பு லோ ஃப்ளேம்லையே இருச்ச மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு 30 செகண்ட் அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கொள்ளணும். உங்களுக்கு பார்க்கும்போது விளங்கும் தேங்காய் துண்டு, வாழைப்பழம், பாதாம் துண்டுகள் எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்ல டேஸ்டான ஒரு கலத்தப்பம் ரெடியாகிட்டிருக்குது. இதுக்கு நாங்கள் சீனி எதுவும் சேர்க்கலை என்றாலும் கருப்பட்டி சேர்க்கறதுனால இதில் டேஸ்ட்டே அல்டிமேட்டாக இருக்கும். இந்த மழை சீசனில் வீட்டில் உள்ளவங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்காக எங்களுக்கு இதை ரெடி பண்ணி கொடுக்கலாம். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி ஒன்று தான் இது. அதோட இது குழந்தைகளும் விரும்பி சாப்பிடக்கூடியது. நல்ல ஸ்வீட்டான ஒரு ரெசிபியும் கூட, ஆரோக்கியமான ரெசிபியும் கூட. அதோட இதுக்கு கரைச்சி ஊற வைக்கணுமெண்டோ புளிக்க வைக்கணுமெண்டோ எந்த அவசியமும் இல்லை. எங்களுக்கு அவசரமாகவே செஞ்சுருக்கக்கூடிய ஒரு ரெசிபி தானே இது. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் ஒரு ஈஸியான டேஸ்டியான ரெசிபியோடு சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.